ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை. இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா? ஒரு பெரியவர் தம்பி என்னை கொஞ்சம் ரோடு கிராஸ் பண்ணி விட்றியாப்பான்னும் போது முத்துக்கிட்ட எங்கே போகணுன்னு சொல்லுங்கள், நான் கார்லேயே விடுறேன்னு. இல்லைப்பா, அந்த கோவிலில் சாப்பாடு அன்னதானம் போடுறாங்களா, நான் போய் சாப்பிட்ணும்பான்னும் போது அப்படியா சரின்ட்டு அப்படியே முத்து இட்டுன்னு வர டைமில் பாயன் தம்பி, நீயும் தான் சாப்பிடுவேன்னும் போது இல்லைங்க தாத்தா, நீங்கள் சாப்பிட்டாலே போதும் போது அந்த இடத்துல பார்த்தா முத்துவோட அம்மா எல்லாருக்கும் அன்னதானம் போட்டுன்னு இருக்கிறாங்க. அந்த இடத்துல முத்து அந்த பெரியவரையும் உட்கார வச்சுட்டு, ஏன்னா முத்துவோட அம்மாவுக்கு அவனுக்கு ஒரு நாள் கூட அவங்க சாப்பாடு பரிமாறினதில்லை, அன்பாக இருந்ததில்லை. இதுதான் சான்ஸுன்னு அப்படியே முத்து லாஸ்ட்டு டேபிளில் உட்காந்துட்டு அப்படியே ஒவ்வொருத்தவங்களுக்கா போட்டுன்னு வர டைமில் பார்த்தா முத்துக்கு சாப்பாடு போடுற இடத்துல அவங்க அம்மா ஒரே நிமிஷம் அப்படியே நின்றுடுறாங்க. அம்மா, வீட்டில் தான் என்னை சரியாக பார்த்துக்க மாட்றீங்க, கொடுக்க மாட்றீங்க, கோவில்லையாவது எனக்கு கொடுங்கம்மா, அவங்க கையில் சாப்பிட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சும்மான்னும் போது அந்த இடத்துல முத்துவோட அத்தை சொல்லுவாங்க, குடுடி, எல்லாருக்கும் தானே கொடுக்குற, உன் பையனுக்கு கொடுக்க உனக்கு என்னடி கஷ்டம், பொர்ரி சாப்பாடுன்னும் போது அப்படியே முத்து சந்தோஷமாக சாப்பாடு அள்ளி அள்ளி சாப்பிட்ற டைமில் முத்துக்கு பிறக்க ஏறிக்கும். அந்த இடத்துல அவங்க அம்மா தலை மேலே தட்ட போகும்போது அப்பா 2 பேருக்கும் க்ளோஸ்அப் வச்சுருப்பாங்கங்க, வேறு லெவலுங்க. அந்த இடத்துல தண்ணி குடின்னு தண்ணியை குடிக்க வச்சுட்டு அந்த இடத்துல நான் கிளம்புறேன்ட்டு முத்து கிளம்பும் போது அவங்க அம்மாவோட கண்களில் ஆனந்தம்